ஒரு ஜென் ஸ்டோரி. ஒரு ஒரு ஞானி உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கும்போது ஒருத்தன் வந்தான். அவனை என்னன்னாரு, உடம்பு சரியில்லை, அவனை நோயில் கஷ்டப்படுறான், அவனுக்கு ரொம்ப துன்பத்தில் அனுபவிக்கிறான். அவர் ஒன்று சார், நல்லாயிடும்ப்பா, கவலைப்படாதுப்பா, நீ நல்லா ஆயிடுவேன், நோயெல்லாம் சரியாக போயிடும், என்ன நீ சௌக்கியமாக இருப்ப அப்படின்னார். இவ்வளோதான், நீ சௌக்கியமாக இருப்ப அப்படின்னார். பக்கத்தில் ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் சிரித்தான். இவர் நல்லாயிடுன்னு சொல்லிட்டாப்புல, நல்லாயிடுமா? இவர் நல்லாயிடுன்னு இவர் சொல்லிட்டாப்புல உடனே அவன் நல்லாயிடுவாண்ணா? ஏன் அப்படி ஊரை ஏமாத்துற நீ சொல்லிட்டாலும் சரியாப்பிடுமா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், டக்குன்னு இவனை திரும்பி பார்த்து, நான் வாழ்க்கையில் எத்தனையோ மிருகங்களை பார்த்துருக்கேன்ப்பா, ஆனால் இது மாதிரியான மிருகத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு. இது மாதிரியான மிருகத்தை நான் பார்த்தது, என்னையான மிருகம்னு சொன்னவனை என்ன பண்ணுறப்பான்னு அப்படியே பாஞ்சிட்டு வந்தான். ஒரு நிமிஷம், மிருகம் என்ற ஒரு சொல் உன்னை மிருகமாக்கும் என்று சொன்னால், சொஸ்தமாகும் என்ற ஒரு சொல் அவனை சொஸ்தமாக்காதா? மிருகம் என்ற ஒரு சொல் உன்னை மிருகமாக்கும் என்றால், சொஸ்தமாகும் என்ற சொல் அவனை சொஸ்தமாக்காதா? இது சத்தியம். ஏன்? நீங்கள் சொற்களை சரியான பயன்படுத்தினால் அவை மந்திரங்களுக்குரிய தகுதி பெறும். மந்திரங்கள் என்பவை விசேஷமானவை அல்ல. உங்கள் உள்ளன்பு வெளிப்படுகிற எல்லாமே மந்திரம். நீங்கள் இதய சுத்தியோடு பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். நீங்கள் இதய சுத்தியோடு வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லுமே மந்திரத்தினுடைய ஆற்றல் உடையவை. அப்போ உனக்கு சரியாயிடும்பா அப்படின்னு அன்பா சொல்றோம் பாருங்க. அந்த அன்பு மாமருந்தா வேலை செய்யும். ஒரு சொல் நோய் உண்டாக்குகிறது, ஒரு சொல் நோயிலிருந்து ஒருவனை மீட்டு வெளியிலே எடுத்து விடுகிறது. ஐயா, ஜெய்ஹிந்த் அப்படின்னு ஒரு வார்த்தை செண்பகராமன் காயின் பண்ண வேர்டு. நம்மாள் செண்பகராமன் காயின் பண்ண வேர்டு அது. அதை நேதாஜி எடுத்துக்கொண்டு இந்த உலகம் முழுக்க கொண்டு போகிறார். ஆனா அந்த வார்த்தை சாதாரண வார்த்தையா? அந்த ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வீரம் கொப்பளிக்கிற வார்த்தையா மாறிச்சு. அது ஒரு சொல்லு தானே அது. அதுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய வீரியம் வந்தது, எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் வந்ததுன்னா ஒண்ணு இல்ல, நேதாஜியினுடைய மனதில் இருந்த தாக்கம் அது தவமா மாறுது. அந்த தவத்திலேருந்து அது மந்திர சொல்லா புறப்படுது. அதை முதல்ல கருவாக்கி உருவாக்கி கொடுத்தது செண்பகராமன், அந்த கருவை திருவாக்கி கொடுத்தது நேதாஜி. அதை எடுத்து அப்படி வீசினார் பாருங்க சொசைட்டி மேல. சொசைட்டி ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையில கலங்கி போச்சு. அது ஒரு வார்த்தை தானே சார். அந்த ஒரு வார்த்தையை சொன்னா போறப்ப என்ன வேணாலும் பண்ணலாமே இந்தியாவில், என்ன வேணாலும் இந்த நடக்க வேண்டிய காரியம் இந்தியாவில் நடக்குமே. அப்போ ஒரு சொல் இல்லை, அது ஒரு மந்திர சொல். இப்படி ஒன்னொன்னே நீங்க எடுத்து பார்த்தா தான் தெரியும். நான் அடிக்கடி சொல்றது, ஒரு சொல் நெம்புகோல் போல, ஒரு சொல் ஊன்றுகோல் போல, ஒரு சொல் நெம்புகோல் போல, ஒரு சொல் ஊன்றுகோல் போல, ஒரு சில சொல் மந்திரக்கோல் போல, சில அற்புதங்களையே நடத்தக்கூடிய ஆற்றல் உடையது. ஒரு சில சொல் மந்திரக்கோல் போல, சில சொல் வெறும் வைக்கோல் போல. நீங்க எப்படி அதை பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆத்ம சக்தி என்ன அப்படிங்கறத பொறுத்தது. நீங்க என்ன நோக்கத்துக்காக அந்த சொல்ல சொல்றீங்க அப்படிங்கறத பொறுத்தது. நீங்க சில சொற்கள் சில பேர் எவ்வளவு மாற்றி அமைச்சிருக்கு தெரியுங்களா? நான் கூட யூடியூப்ல என்னுடைய இதை போடும்போது கமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ் பார்க்காதீங்க, அதனால கமெண்ட்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு. ஏன்னா சில பேர் வயிறறிஞ்சு அதில் கொட்டுவான். அவனுடைய வாழ்த்தையெல்லாம் வயிறறிஞ்சு வாழ்த்துவான். என்னென்னமோ போடுவான். போடாது எனக்கே என்னை பற்றி தெரியாத விஷயம்லாம் போடுவான். அது எனக்கே என்னை பற்றி தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் அது அவன் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படிதாம்மா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்துருக்குதா அப்படின்னு அவன் பாட்டுக்கு போடுவான். ஒருத்த போட்டுருந்தான் யூடியூப்ல ஒரு கமெண்ட்டு, பெத்த தாய்க்கு கஞ்சி தண்ணி ஊத்தாத நாய் இவன். உண்மைதான், எங்கள் தாய்க்கு நான் கஞ்சி தண்ணி ஊற்றலை, தங்க தாம்பாளத்தில் சாப்பாடு போட்டிருக்கிறேன். அவன் உண்மையை தெரிஞ்சு தான் சொல்கிறான். பெத்த தாய்க்கு கஞ்சி தண்ணி ஊற்றாத நாய் இவர். இந்த யூடியூப் கமெண்ட்டில் போடுவான். சார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவன் போடுறான். அது அவன் அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது. என்னமோ நினைக்கிறான், அவன் ஒரு வார்த்தையை போடணும்னு நினைக்கிறான். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வேதனையை உண்டு பண்ணும். சரி, அதே மாதிரி ஒரு சில வார்த்தை அதே கமெண்ட்ஸில் படித்தா 400 கமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு 4 கமெண்ட்டு அவன் பெர்மனண்ட்டாக திட்டுவான். அவன் யூடியூப் என்ன பார்க்க கூட மாட்டான், டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவான். உடனே இம்மீடியட்டாக டைப் பண்ணிடுவான். ஏன்னா அவன் ரெடிமேடாக ஒரு 8 வார்த்தை வச்சிருக்கிறான். அதை இம்மீடியட்டாக டைப் பண்ணிடுவான். அது என்ன எதுனே உள்ள பார்க்க மாட்டான் அவன். சரி, ரைட் விடுங்க. சில பேர் போட்டிருப்பாங்க சில வார்த்தை, என்ன, இன்று நான் உயிரோடு இருப்பது உங்களால் தான். நான் என்ன பண்ணேன்? அவன் எந்த ஊரில் இருக்கான், என்ன அட்ரஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் இன்று உயிரோடு இருப்பது உங்களால் தான். நான் என்றோ இறந்து போயிருக்க வேண்டும். சார், ரீசெண்டாக ஒருத்தர் ஃபோன், என் பெருமை பேசுகிற பொருள் இல்லை, சொல் என்ன பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணார்.
ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் கொரோனாவில் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் சார். எனக்கு வயசு 67. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் சார். எனக்கும் கொரோனா வந்துடுச்சு. குவாரண்டைன் பண்ணி வீட்டுக்குள்ளே நான் உட்காந்துருக்கணும். ஹஸ்பண்ட் போன துக்கம் வேறு. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருங்கிறத துக்கம் கேட்க கூட யாருமே வீட்டுக்கு வர முடியாது. எங்கள் உறவுக்காரங்க யாரும் வந்து நீ என்னம்மா இப்படி ஆகிப்போச்சேன்னு கேட்க கூட ஆள் கிடையாது. நானும் மாட்டிக்கிட்டேன் கொரோனாவில். அதனால் நானும் எங்கேயும் வெளியில் போக முடியாது. எனக்கு என்ன பண்ணதே தெரில. நான் அப்போ என்ன நினச்சேன், நான் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினச்சேன், செத்து போகலாமான்னு நான் நினச்சேன். நல்ல வேளை உங்களுடைய பேச்சு அந்த பென் டிரைவை என் சிஸ்டர் அனுப்பிச்சி வச்சா. அந்த பென் டிரைவை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டு பைத்தியம் மாதிரி உங்களுடைய எல்லா பேச்சையும் திருப்பி 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 கேட்டேன். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அது உங்கள் பேச்சால் சார். நான் உங்களுக்கு நான் அவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன். போதுமே. நான் என்ன பூமியில் பிறந்தனோ அந்த லாபத்தை அடைஞ்சிட்டேன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்தில் இந்த பேச்சு தனியாக உட்காந்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி 18 நாள் இருக்க வேண்டிய ஒரு அம்மாவுக்கு பெரிய துணையாக இருக்கும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய நன்மை பண்ணியிருக்க முடியும். ஒரு சொல்லால் ஒரு பேச்சு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க முடியும். அதை தான் சொல்ல வந்தேன். சில சொல் ஊன்றுகோல், சில சொல் நெம்புகோல். ஆஸ்திரேலியா போயிருந்தேன். ஒருத்தர் லீவு போட்டுட்டு என்னை நாடு சுற்றி காட்டுறதுக்காக வராரு. கார் எடுத்துகிட்டு ஓடிட்டு வராரு. நான் கேட்டேன், என் தம்பி லீவு போட்டாலாம் எங்கெல்லாம் சம்பளம் வீணாக போகுமேப்பா, எங்களுக்கு பொழைப்புப்பா, பேசுறதுக்காக நாங்கள் ஆஸ்திரேலியா வந்தோம். நீ ஒரு வாரம் லீவு போட்டு என் கூட சுற்றினா உனக்கு சம்பளம் போயிடுமே, வேணா ராஜா அப்படி லீவு போட்டு சுத்தாது. ஒரு வார்த்தை சொன்னார் அவர். ஆஸ்திரேலியா நான் வந்ததே உங்களால் தான் சார். நான் ஒன்றும் விசா ஆஃபீஸர் இல்லையே. நான் ஒன்றும் இந்த மாதிரி பாஸ்போர்ட்டு விசா இல்லை வேறு ஒன்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிரியேட் பண்ணுற ஆள் இல்லையே. என்ன சொல்கிறேன்? அவன் சொன்னான், எனக்கு இங்கிலீஷ் வராது. நான் சொன்னேன், இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு வராது. எனக்கு இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் வராதுங்கிறதால அவ்வளவு தாழ்வு மனப்பான்மையில் நான் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன். அதனால் எந்த இன்டர்வியூவும் போக மாட்டேன். வெளிநாடுன்னா போகவே மாட்டேன் இன்டர்வியூவுக்கு. ஏன்னா நான் தப்பாக இங்கிலீஷ் பேசுவேன். அதனால் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் பேச்சு ஒன்று, ஒரு ஸ்கூலில் பேசின பேச்சு ஒன்று கேட்டேன் சார். ஆமாம், நான் ஸ்கூலில் பேசும்போது சொல்லுவேன், தம்பி உனக்கு இங்கிலீஷ் தப்பாக வந்ததுன்னா கவலைப்படாத, பேசுடா ராஜா. நீ என்ன பேசுறியோ அதான் இங்கிலீஷ். இங்கிலீஷ் தப்பாக வந்தால் அதுக்கு வருத்தப்பட வேண்டாமா? வருத்தப்பட வேண்டியவன் இங்கிலீஷ்காரனே ஒழிய நீ இல்லை. அடுத்தது தெரிஞ்சுக்கோ, அப்படியெல்லாம் இங்கிலீஷை நம்ம சித்திரவதை பண்ணலாமான்னா, இங்கிலீஷ்காரன் நம்மளை சித்திரவதை பண்ணதுக்கு நம்ம பழி வாங்கிறதுக்கு இதை விட வேற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒன்றுமே இல்லைடா ராஜா. அதனால நீ தைரியமாக பழி வாங்கு. உனக்கு என்ன தெரியுமோ அதான் இங்கிலீஷ் பேசு. நீ கூச்சப்படாதே. நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்களா சார்? ஆமாம். அதை கேட்டுட்டு நான் இந்த இன்டர்வியூ வந்தேன் சார். செலக்ட் ஆகி ஆஸ்திரேலியா வந்துட்டேன் சார். இல்லாட்டி நான் போயிருக்கவே மாட்டேன் சார். நம்ம இங்கிலீஷ் தப்பாக பேசுகிறோமோ அப்படின்ட்டு நான் போக மாட்டேன் சார். சார் இது இந்த வார்த்தை அவனுக்கு ஒரு ஊன்றுகோல். நான் என்ன மீன் பண்ணுறேங்கிறதெல்லாம் அப்புறம், அவனுக்கு அது ஊன்றுகோல். அவன் வாழ்க்கையை புரட்டி போயிட்டு அந்த பக்கமாக எங்கேயோ கொண்டு போயிடுச்சா இல்லையா? ஒரு சொல் ஊன்றுகோல், ஒரு சொல் நெம்புகோல், ஒரு சொல் மந்திரக்கோல். அப்போ இன்னும் சில சொல் சொல்லட்டுமா? வந்தே மாதரம், செய் அல்லது செத்துமடி, ஜெய்ஹிந்த், இவையெல்லாம் வெறும் சொல் அல்ல, மந்திரக்கோல் அல்ல, எழுதுகோல் அல்ல, அவையெல்லாம் செங்கோல். எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றங்களை உண்டு பண்ண சொற்கள் அவையெல்லாம். யோசிச்சு பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சொற்களில் கவனமா இருங்க, சொற்களை சரியா பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு மையப்படுத்தி சொல்ல வந்தது. ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். தப்பான வார்த்தை பேசினா யாரா இருந்தாலும் வருத்தப்படுத்தான். தப்பான சொல்ல பயன்படுத்திட்டோம்னா கண்டிப்பா வருத்தப்படுத்தான். திருவள்ளுவர் சொல்றாருல்ல, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. சரியான சொல்ல பயன்படுத்தாம நம்ம தப்பான சொல்ல பயன்படுத்தினா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு நீங்கள் நானும் படித்த பொழிப்புரையில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு கனி இருக்கிற போது காயை எடுத்துக்கொள்வது என்பது பிழையானது. காய் சுவை இருக்காது, கனி தான் சுவையாக இருக்கும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று தவறு அப்படின்னு. இந்த குறளுக்கு இது வரைக்கும் நானும் அப்படி தான் சார் அர்த்தம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு இயற்கை மருத்துவர், சித்த மருத்துவர், என்னுடைய நண்பர் பேசிக்கிட்டே இருந்தவர் இந்த குறளுக்கு வித்தியாசமாக ஒரு பொருள் சொன்னார். அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னா நீங்கள் நினைக்கிற அர்த்தம் இல்லை சார். படைப்பில் சில விஷயம் காயாய் பறந்தா காயாவே இருந்து காஞ்சே போயிடும். எது காய்ந்து போகிறதோ அதுதான் காய். எதனால் கனிய முடியுமோ அதுதான் கனி. எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மாங்காயாக இருக்கும், அப்புறமா அது மாம்பழமாக மாறும். வாழைக்காயாக இருக்கும், அப்புறமா அது வாழைப்பழமாக மாறும். அவர் என்ன சொல்ல வராரு? பழமாக மாற முடியாதவற்றை நீ காயாகவே எடுத்துக்கொள்ளலாம்,
பழமாக மாறக்கூடிய ஒரு வஸ்துவை காயாக எடுப்பது உடலுக்கு நஞ்சு. எனவே கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எது கனியக்கூடியதோ அதை காயாக உண்ணக்கூடாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவர் இயற்கை மருத்துவர். அவருடைய பார்வையில் அவருடைய அந்த கோணம் சரியா இருக்கு. இந்த குறளை திருவள்ளுவர் பொதுவாக சொல்றது என்ன சொல்றாரு? சொற்களை பார்த்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்துப்பா, நீ தவறான வார்த்தையை பயன்படுத்தினா பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு. நான் இலக்கியத்திலேருந்தே சொல்றேன். சீத்தை பின்னாடி அழுத எடுத்த கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதுறாரு. உட்கார்ந்து இருக்கிற அசோகவனத்தில் கண்ணில் தண்ணி விட்டு அழுதா. எதுக்கு அழுதா? ஒரு வார்த்தை சொன்னா, என்னை நாயகன் இளவலை எண்ணலா வினையேன் சொன்ன வார்த்தைகள் கேட்டு அறிவு இயல் என துறந்தான். நான் லட்சுமணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன்ல, என்ன வார்த்தை சொன்ன? நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு சரியா படலன்ட்டான். எவ்வளவு நல்ல மனுஷன். நல்ல மனுஷனை ஒரு சொல்லால நம்ம காயப்படுத்திட்டோம்னா அந்த பாவம் 8 தலைமுறைக்கு போகுது. நல்ல மனுஷனை தப்பான ஒரு சொல்லால நம்ம பயன்படுத்தி சொல்லிட்டோம்னா அந்த பாவம் 8 தலைமுறைக்கு போவார். லட்சுமணன் ஒழுக்கமானவன். அவன் அங்க காவல் காத்துக்கு நிக்கிறான். நீ நிக்கிறத பார்த்தா எனக்கு சரியா படல, நின்ற நிலை அது நெறியற்று என்றால், நீ நிக்கிறது எனக்கு சரியா படல அப்படின்னா எவ்வளவு காயப்படுத்துற சொல்லது. ஷீரடி சாய்பாபாட்ட ஒருத்தன் கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஆளுக்கு முழு நேர வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்கள பற்றி புறம் பேசுறது, மற்றவங்கள பற்றி முழுக்க புறம் பேசுறது. அதுவே சில பேர் ஃபுல் டைம் ஜாபாக பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அவன் ஃபுல் டைம் ஜாபாக பண்ணுவான், மற்றவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்காது. அதை சொல்கிறாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டே இருக்கான், நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லி திருத்துங்கோ அப்படின்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, அவனை பார்த்தார். வா வா வா. நேராக அவனை அப்படியே கூட்டிகிட்டு போய் பன்றிகள் மலம் தின்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த பன்றிகள் எவ்வளவு நல்லவை தெரியுமான்னு. ஏன் சொல்றீங்க? பிறர் மலத்தை தம்முடைய நாவால் சுத்தப்படுத்துகின்றன. பிறர் மலத்தை தம்முடைய நாவால் சுத்தப்படுத்துகின்றன. மறந்து விடாதே, நீயும் அதையே தான் செய்கிறாய். எப்போதும் மற்றவர் குறை பேசுவதால் அவர்களது பாவத்தை உன் நாவால் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். பன்றி என்ன வேலை செய்கிறதோ அதைத்தான் நீ செய்கிறாய். அதாவது நல்லவர்கள் மனம் நோகும்படியா நாம ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை சுலபத்தில் நம்மளை விடாது. இதெல்லாம் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்னு பேசுறாங்க. ஒருவருடைய நேர்மையை, இன்டெகிரிட்டியை டவுட் பண்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா சாரி தெரியாதுன்னு சொல்லணும். அது ஒரு மாதிரின்னு தான் யாரோ சொன்னாங்க, அது ஒரு டைப். உனக்கு தெரியுமா உண்மையிலேயே? இல்லை இல்லை சொல்லலாமா, நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படியா சொல்லிட்டு போனோம். இன்னொரு பற்றி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். இப்போ சீத்தை கடுஞ்சொல் சொல்லிட்டா, தவறான ஒரு சொல்ல பயன்படுத்திட்டா, நீ நிற்கிறத பார்த்தா எனக்கு சரியா படலடா அப்படின்னா, இந்த வார்த்தை சொன்னதை பின்னாடி நினைச்சு ரிப்பண்ட் பண்ணி வருத்தப்படுறா. எப்படி சொல்றா? என்னை நாயகன் இளவலை தம்பிய எண்ணலா வினையேன் எல்லையில்லாத வினையுடையவன் சொன்ன வார்த்தைகள் கேட்டு, தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் பத்தியா, சொன்ன வார்த்தைகள் கேட்டு அறிவிலள் என துறந்தானோ. நான் சொன்ன சொல்லு தப்பு, அதை நினைச்சு என்ன ராமன் வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டா. நல்லவர்களை கடுஞ்சொல்லால் நாம் சொல்லுகிற போது அதற்காக வாழ்நாளில் வருத்தப்பட வேண்டி வரும். ஒவ்வொரு சொல்லும் மதிக்கத்தக்கது, தெரிந்து அந்த சொல்லை பயன்படுத்த வேணும். இப்ப முடிச்சிடுறேன். ஒரு சொல் ஆயுதம், ஒரு சொல் ஒரு ரோஜாப்பூ, ஒரு சொல் ஒரு முத்தம், ஒரு சொல் ஒரு பீரங்கி, ஒரு சொல் ஒரு மருத்துவமனை. சார் ரொம்ப கஷ்டத்தோட வருவாங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க சார். இப்போ எவ்வளவோ மருந்து வந்திருக்கு, எவ்வளவோ வைத்தியம் வந்திருக்கு சார், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கியூர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆக்சுவலாக டாக்டர்ஸோட டியூட்டியே முடியுமோ முடியாதோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது, காப்பாற்றப்படுவாய்னு சொல்லி நம்பிக்கையில் அனுப்பணும். ஹெக்டேங்கிற ஒரு டாக்டர் ஒரு ஸ்பீச்சில் சொல்கிறாரு, நோயோடு வருகிறவனை பயத்தோடு அனுப்புவது மருத்துவன் வேலை அல்ல. நோயோடு வருபவனை பயத்தோடு அனுப்புவது என்பது ஒரு மருத்துவனுடைய வேலை அல்ல. நோயோடு வருபவனை நம்பிக்கையோடு அனுப்புவதுதான் ஒரு மருத்துவனுடைய உண்மையான வேலை. ஏன் கவலைப்படுறீங்க? எத்தனை மருந்து வந்திருக்கு இப்போ அட்வான்ஸா, எவ்வளோ டெக்னிக்ஸ் வந்திருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். நீ சொல்லணும் அந்த வார்த்தையை. இப்போ மறுபடியும் இங்கேருந்து அதை தொகுத்து சொல்லிடுறேன். ஒரு சொல் ஒரு ஆயுதம், ஒரு சொல் ஒரு ரோஜாப்பு, ஒரு சொல் ஒரு முத்தம், ஒரு சொல் ஒரு பீரங்கி, ஒரு சொல் ஒரு மருத்துவமனை, ஒரு சொல் ஒரு தொழிற்சாலை. வேலை பார்க்காத பல பேரை வேலை பார்க்க வைக்கும். சரி, சரியான வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா போகிறோம். ஒரு சொல் ஒரு தொழிற்சாலை, ஒரு சொல் ஒரு கேடயம். சில சமயத்தில் யாருமே உங்களை அட்டாக் பண்ண முடியாதபடி கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு சொல்ல, அந்த சொல்லுக்கு என்ன பேர்? சாரி. SORY RRY சாரி. சாரி சொல்லிட்டீங்கன்னா போகிறோம். அது ஒரு பெரிய கேடயம். ஏன் அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது.
மரபு இருக்கு, ஒரு முறை இருக்கு. ஒரு சொல் கேடயம், ஒரு சொல் மகாமந்திரம், ஒரு சொல் சமாதான ஒப்பந்தம். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், சமாதான ஒப்பந்தம். ஒன்ன மாதிரி அறிவாளி உலகத்துல உண்டா? முடிஞ்சு போச்சு. ஒரு சொல் சமாதான ஒப்பந்தம், ஒரு சொல் கடவுள். சில சொல்லு கடவுள் மாதிரி வேலை செய்யும். ஒரு சொல் நெருப்பு நதி. அதில் அப்படியே வெந்துருவான் பல பேர். நீங்க பயன்படுத்துற சில தப்பான சொல்லு நெருப்பு நதி மாதிரி ஒருத்தர் வெந்துடும். ஒரு சொல் சாக்கடை, ஒரு சொல் அமிழ்த கடல். எனவே ஒரு சொல் மயிலிறகு. அப்படியே வருடுகிற மாதிரி சில அந்த சொல்லை சரியா பயன்படுத்திட்டோம்னா அது மயிலிறகு. இதைத்தான் உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு சொல் ஆயுதம், ஒரு சொல் ரோஜாப்பூ, ஒரு சொல் முத்தம், ஒரு சொல் பீரங்கி, ஒரு சொல் மருத்துவமனை, ஒரு சொல் தொழிற்சாலை, ஒரு சொல் கேடயம், ஒரு சொல் மகாமந்திரம், ஒரு சொல் சமாதான ஒப்பந்தம், ஒரு சொல் ஒரு கடவுள், ஒரு சொல் ஒரு நெருப்பு நதி, ஒரு சொல் ஒரு சாக்கடை, ஒரு சொல் ஒரு அமிழ்த கடல், ஒரு சொல் ஒரு மயிலிறகு. நீங்கள் வேண்டிய அளவு ஒரு சொல் என்ன என்பதை வீட்டில் போய் யோசிக்கலாம். வணக்கம், நன்றி.